ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். அன்பர்களே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசிகளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 2ஆம் இடத்துல குருவும் 4ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மாலை 5:35 பிறகு சந்திர பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளுங்க. யாருக்கெல்லாம் உற்சாகம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உற்சாகம் பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. எனவே உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே இளைஞர்கள் இன்றைய தினம் தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஆதரவு உதவி எல்லாமே கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆதரவு மூலமாக இன்னைக்கு அதிகமான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே நன்மைகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். மாணவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்களை பெறக்கூடிய வகையில் கல்வியில் புதிய ஆர்வம் ஏற்படும். நீங்கள் உங்களையே அறியாமல் கல்வியில் புதிய ஆர்வத்துடன் பயிலக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய லக்கியஸ்ட் நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே மாணவர்கள் கல்வியில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தாத்தா வழி சொத்து அல்லது பாட்டனார் சொத்துல பிரச்சனைகள் இருந்தவருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொத்து பிரச்சனைலாம் இப்பொழுது நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகலாம். இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இன்னைக்கு அலுவலக பணியில் திடீர் திருப்பங்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தி தரும். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பதவிகள் பதக்கங்கள் எல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதனால விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் எந்த விதமான முக்கியமான ஈவெண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இப்போ விளையாட்டில் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்குங்க. எனவே விளையாட்டில் நீங்கள் கூடுதல் ஆர்வம் செலுத்தலாம். கல்வியிலையும் ஜெயிக்க முடியும், விளையாட்டிலையும் ஜெயிக்க முடியும். எனவே இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையுதுங்க. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்தணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்க. உங்கள் குழந்தைகள் விளையாட்டுலையும் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும், நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியுங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சில பொருட்களை வித்தியாசமான சில பொருட்கள்லாம் வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்கள் மனசில் இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் அரசு தொடர்பான கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஆனாலும் உங்களுக்கு அதற்கேற்ப நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும். எப்படியெல்லாம் பண வருமானத்தை அதிகரித்து கொள்ள முடியும், புதுசாக எங்கேருந்துலாம் பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உங்கள் மனசில் உதயமாகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெற்றுத்தரும். உங்களுக்கான பண வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. இன்றைய தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீக காரியங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. எனவே அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அசௌகரியமான ஒரு நாளாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைக்காக அவருடைய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை தான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணுமே தவிர பணம் செலவாது நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துறைகிட்ட வெளிப்படுத்துறதை தவிர்த்து விடுங்கள். இவ்வளோ பணம் செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வதற்கு சேவிங் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. எனவே சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கான எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு நெருக்கடி இல்லாத சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலர் செய்த சிறிய தவறுகளை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உறவுகளை கண்டிப்பாக பெற முடியும். காதல் வாழ்க்கையில் இனிமை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் அனுசரித்து போகணும். உங்கள் காதலர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதை ஒரு இடம் சொல்லி அவருக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பை
கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக தான் சந்தோஷம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அதிகரிக்குங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு வேறு லெவலில் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்று தருங்க. இன்றைக்கி மறைந்திருக்கக்கூடிய திறமைகளெல்லாம் கூட உங்களால் வெளிப்படுத்த முடியுங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் நிறைய காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களே அறியாமல் உங்களை மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை இன்றைக்கி வெளிப்பட்டு நல்லா அற்புதமான சர்ப்ரைஸான உணர்வுகளை நீங்கள் பெற முடியுங்க. நல்ல புகழ் கிடைக்கும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். பிஸ்னஸ் மீட்டிங் ஏதாவது பேசுகிறீங்க, உங்கள் வியாபார ரீதியாக அல்லது அலுவலக ரீதியாக பிஸ்னஸ் மீட்டிங்கில் நீங்கள் பேசும்போது அதிகமாக பேசவும் கூடாது, அதிகமாக உணர்ச்சிவசப்படவும் கூடாதுங்க. பேச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தான் உங்கள் நல்ல பேர் கெட்டு போகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள முடியுங்கிறத மறந்துடாதீங்க. உத்தியோக வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக நல்ல பேர் கிடைக்கும். நல்ல ஒரு வியாபார வாழ்க்கையும் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகுங்க. பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதன் மூலமாக வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் ரெண்டுமே இன்றைக்கி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஓய்வு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான இடங்களுக்கு, மத இடங்களுக்கு கூட நீங்கள் போகலாம், கோயிலுக்கு போகலாம். அந்த மாதிரியான பிடித்தமான இடங்களுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். ஓய்வு நேரத்தை அதுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களது இனிமையான வரம் நீங்கள் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் வாழ்க்கை துணையை கூட பழகும்போது ஏற்படுங்கிறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தையும் நல்ல ரொமான்ஸ்களையும் பெற்றுத்தர காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வழக்கத்தை விட பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். புதிதாக 2 வீலர் அல்லது 4 வீலர் போன்ற வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி வாகனங்களை வாங்க முடியுங்க. வாகன வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்றைக்கி நீங்கள் நல்ல பெயரை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் நண்பர்கள் மத்தியில் இன்றைக்கி கெத்து காட்ட முடியும். நல்ல பேர் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் நிம்மதி பெருகும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி லைட் எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஆதரவு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பரம்பரை சொத்து தொடர்பான பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனை எல்லாம் இப்பொழுது குறைந்து ஒரு நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க. எனவே பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கான மகிழ்ச்சியான சொத்து சேர்க்கையும் ஏற்படும். குடும்ப ஆதரவு பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த பணிகள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இறை வழிபாடுகள் மீது ஏற்படக்கூடிய ஆன்மீக பக்தி நிறைந்த நாள். இன்றைய தினம் நன்மைகள் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பண வருமானத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு உதயமாங்க. அது உங்களது பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. ஆனால் இன்றைக்கி வித்தியாசமான சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வமும் இன்றைக்கி உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள், பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.